இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த இருதயம். A heart filled with wisdom and discernment. வசனம் 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சாப்டர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று கேட்குறாரு சாலமோன்கிட்ட. சாலமோனும் அவர் சொல்கிறார் பாருங்க, 1 ராஜாக்கள் 3:6, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தீர். அப்போ அந்த கிருபையே பாருங்க, அவர் காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு நீ தந்தீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கு நம்ம அநேகர் பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்கு உண்மையாய் நீதியாய் மன நேர்மையாய் நம்ம வாழ ரொம்ப முயற்சிக்கிறோன்னா மனிதர்களுக்கு முன்பாக தான் இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், அவருக்கு முதலாவது உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடக்கும் பொழுது பாருங்க, தேவன் அவனுக்கு கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக வேளையில் பாருங்க, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அனுகூலம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் எல்லாம் நம்ம கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் முதலாவது நம்ம இருதயம் எப்படியாக இருக்குது? தேவனுக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இப்படிலாம் இருந்து நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜெபத்தில் ஒரு எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும், ஒரு பதிலை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இந்த உண்மை நீதி மன நேர்மையெல்லாம் எப்படி வரும்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தான் அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே தாவீதாசன் கேட்குறாரு கர்த்தர்கிட்ட. அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு, தேவரே உமது அடியேனே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் நீங்கள் ராஜா வாக்குனீங்க. நானோ எப்படி இருக்கேன்னா, போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று எப்படி ஒரு இன்னசென்ட்டாக ஜெபிக்கிறார் பாருங்களேன். இன்னசென்ட்டாக கடவுள்கிட்ட பேசுகிறார் பாருங்க. இல்லை, உள்ளதை உள்ளபடி அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒரு போக்குவரவு தெரியாத ஒரு சின்ன பையன் மாதிரி, ஒரு சிறு பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்கிறாரு, திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் நான் இருக்கிறேன் ராஜாவாக. இப்போது உமது ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கூட பாருங்க, தேவன்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கலாம் இல்லை? நான் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு முதலாவது நம்மளுக்கு தேவை ஞானம். அந்த ஞானம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு தேவன் கேட்கும் பொழுது சாலமோன் ராஜா அவர் சொல்கிறாரு, எனக்கு இது வேணும்னு. இன்றைக்கு தேவன் என் கையிலையும் உங்கள் கையிலையும் வேதாகமம் என்று அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதில் அவருடைய ஞானத்தை பதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த ஞானத்தை பொக்கிஷமாய் தோண்டி எடுக்கணும். பாருங்க, பொக்கிஷத்தை நம்ம தெரிந்தது மட்டுமல்ல, அதன்படி நடக்க நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, சரண்டர் பண்ணும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட அதன்படி நடக்கும் பொழுது பாருங்க, அந்த ஞானத்தை நாம் கண்டடைகிறவர்களா இருக்கிறோம். இன்றைக்கி அநேகம் நம்ம செபிக்கலாம், ஆண்டவரே சாலமோன் ராஜாக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்தீங்களாப்பா, ஆண்டவரே எனக்கும் நீங்கள் தாங்க, ஆண்டவரே எனக்கும் நீங்கள் தாங்க. தப்பே இல்லை ஜெபிக்கிறதில்ல. ஆனால் அவர் சொல்லுவார், நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு வேதாகமும் என்ற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு நான் கொடுத்துட்டேன். நீ அதை படித்து, நீ அதை புரிந்து அதன்படி நடக்க உன்னை விட்டுக்கொடு. அதன்படி நீ நடக்கும் பொழுது நீ ஞானத்திலே நீ நடப்ப. ஹல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 5:14-15, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு சாலமோன் ராஜா அவர் பாருங்க தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவர் கேட்டிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா.
பாருங்க, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, சிறு பிள்ளை போல நான் இருக்கிறேன், எனக்கு ஞானமும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னுடைய வேலையில நான் உண்மையும் உத்தமமா உமக்கு பிரியமுள்ள மகனாய் நான் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அப்படியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய், ஆண்டவரே நீதி உள்ளவனாய், ஆண்டவரே உண்மை உள்ளவனாய், ஆண்டவரே உமக்கு பிரியம் உள்ளவனாய், ஆண்டவரே என்னுடைய மனதை நான் அனுதினமும் புதுப்பிக்கிறவனாய் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்துங்க. இப்படியாக நம்மளை அர்ப்பணித்து நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம எது கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அங்கே பாருங்க, 1 ராஜாக்கள் 3:10 சாலமோன் இந்த காரியத்தை கேட்டதுப்போ ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்ததாம். பாருங்க, அவர் சொல்றாரு, அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவன் என் சித்தத்தின்படி அவன் கேட்டானேன்னு சொல்லி அவர் சொல்றாரு, நீ நீடித்த நாட்களே நீ கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனே நீ கேட்கல, நீ இந்த காரியத்தை நீ கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தையும் உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வாத்தின்படியே செய்தேன். ஹல்லேலூயா. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு மொழியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த இருதயம் அல்லது விவேகமுள்ள ஒரு இருதயம் உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட பாருங்கள், அப்படிப்பட்ட இருதயம் நம்மளுக்கு வேணும். இல்லை நம்ம குடும்பங்களில், இல்லை நம்ம வெளியே போகிற வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், இந்த சமுதாயத்தில், இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஞானம் முக்கியம், பகுத்தறிவு முக்கியம், விவேகம் முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் பாருங்கள் நம்ம தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஞானமும் இந்த பகுத்தறிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் பாருங்கள் நம்ம வாழ்க்கை கட்டப்படும், கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. நம்ம தேடும் பொழுது தான் நம்ம கண்டடைய முடியும். வசனமே சொல்லுகிறதுல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ நம்ம தான் தேடணும். எங்கெல்லாம் ஞானம் நிறைந்த வசனங்கள் இருக்குது, என்னெல்லாம் சொல்லுது, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதில் நான் நடக்க என்னை விட்டு கொடுக்குறேன், பரிசுத்த ஆவியானோட உதவியை நான் தேடுறேன்னு சொல்லி நீங்கள் தேடும் பொழுது, அதுக்குன்னு நேரத்தை கொடுக்கும் பொழுது, அதுக்கு பிரியப்படும் பொழுது பாருங்கள் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். வசனம் சொல்லுது, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே இருக்குது, ஞானம், பகுத்தறிவு, விவேகம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த அந்த இருதயத்தை ஆண்டவரே நீர் அப்பா வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவரே அதை நாங்கள் பற்றி கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நாங்கள் வசனங்களை கேட்கிறவர்கள் மட்டும் அல்லாமல் ஆண்டவரே, சூழ்நிலைக்கு ஏற்பாப்போல் வாழ்கிறவர்களாக இல்லாதபடி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அப்பா நிறைவேற்றுவர்களாய் எங்களை விட்டு கொடுக்குறோம் கர்த்தாவே. வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.